அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற பேராவலோடு நாமெல்லாம் இங்கே பெரும் திரளாக ஒன்று கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த நிகழ்ச்சியிலே மரணம் தரும் படிப்பினை என்ற ஒரு அற்புதமான தலைப்பை வழங்கியிருக்கிறார்கள். இந்த தலைப்பானது எல்லா இடங்களிலும் எல்லா நேரங்களிலும் மீண்டும் மீண்டும் பேச வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. இந்த உலக வாழ்க்கையில் எத்தனை ஆண்டு காலம் நாம் வாழ்ந்தாலும், எத்தனை நாட்கள் வாழ்ந்தாலும், எத்தனை மாதங்கள் வாழ்ந்தாலும், ஒரு நாள் நாம் மரணத்தை சுவைத்தே தீரப்போகிறோம் என்பதை இந்த உலகத்தில் வாழுகிற எல்லா மக்களுக்கும் மீண்டும் மீண்டும் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நினைவுபடுத்தி கொண்டே இருக்கிறான். அல்லாஹ் நமக்கு நினைவுபடுத்தி ஒட்டுமொத்த உலகத்திற்கும் மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி கொண்டே இருக்க சொல்லுகிற மிக முக்கியமான ஒரு செய்தி. ஏனென்றால் இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே கருத்து வேறுபாடு இல்லாமல் ஏற்றுக்கொள்கிற ஒரே செய்தி எதுவென்றால், இந்த மரணத்தை ஒரு நாள் நாம் தழுவ போகிறோம் என்பதை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் இரண்டு கருத்திற்கு இடமில்லாத அளவிற்கு இதை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பார்கள். நீங்கள் எந்த ஒரு கருத்தை உலகத்தில் சொன்னாலும் அந்த கருத்திற்கு இன்னும் ஒரு மாற்று கருத்தை சொல்வதற்கு எல்லோரும் தயாராக இருக்கிறார்கள். நீங்கள் மார்க்க ரீதியான ஒரு கருத்தை முன்னிறுத்தினாலும் சரி, அல்லது உலக ரீதியான கருத்துக்களை முன்னிறுத்தினாலும் சரி, விஞ்ஞான ரீதியான கருத்துக்களை முன்னிறுத்தினாலும் சரி, மருத்துவ ரீதியான கருத்துக்களை முன்னிறுத்தினாலும் சரி, எந்த ஒரு கருத்தை நாம் உலகத்தில் முன்னிறுத்தினாலும் அதற்கு மாற்று கருத்து, வேறு ஒரு கருத்தை இந்த உலகத்திலே சொல்வதற்கு மக்கள் இருந்து கொண்டே இருப்பார்கள். இது கியாமத்து நாள் வரைக்கும் இதை நாம் மாற்றவே முடியாது, அழிக்கவும் முடியாது என்ற அளவுக்கு மக்கள் இருக்கிறார்கள். அப்ப எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்ன? இந்த மரணம் என்பது நாம் என்றாவது ஒரு நாள் சுவைத்தே தீருவோம். இந்த மரணத்தை யாருமே மறுத்து பேச மாட்டார்கள், யாரும் மாற்றி பேச மாட்டார்கள். எல்லோரும் ஏற்றுக்கொள்கிற இந்த மரணத்தை பற்றி அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், உலகத்தில் உள்ள எல்லா ஆத்துமாக்களும் ஒரு நாள் மரணத்தை சுவைத்தே தீரும். அதில் எந்த வகையான மாற்று கருத்துமே இல்லாத அளவிற்கு எல்லா உயிரினங்களும் எல்லா ஆத்துமாக்களும் ஒரு நாள் இந்த மரணத்தை நாம் சுவைக்கத்தான் போகிறோம், இறக்கத்தான் போகிறோம் என்பதை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனை நமக்கு மிக அழகான முறையிலே தெளிவுபடுத்துகிறார். இந்த மரணத்தை பற்றி எச்சரித்துக் கொண்டேதான் இருக்க வேண்டுமா? இதை மீண்டும் மீண்டும் ஏன் நினைவுபடுத்த வேண்டும்? இதை நினைவுபடுத்துவதனால் இந்த உலகத்தில் உள்ள நன்மைகள் என்ன, அதனால் நமக்கு மறுமையில் ஏற்படுகிற நன்மை என்ன என்பதை நாம் சரியான முறையிலே புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் இந்த உலக வாழ்க்கையும் நமக்கு நிம்மதியாக இருக்கும். நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எழுப்பி நம்மை எல்லோரும் விசாரித்து பாவிகளை நரகத்தையும் நல்லவர்களுக்கு சொர்க்கத்தையும் ஏற்படுத்தியிருக்கிற அந்த நாளிலும் நாம் நிம்மதியாக இருக்கலாம். அந்த மரணத்தை இந்த உலகத்திலே ஒருவன் சரியான முறையிலே சிந்தித்தால், அதை சரியான முறையிலே நம் வாழ்க்கையிலே அல்லாஹ் ஏற்படுத்துவதற்கு முன்பாக நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று நினைத்தால், இந்த உலக வாழ்க்கையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்ம ஒரு நல்ல மனிதராக வாழ்வதற்கு மிக அற்புதமான ஒரு செய்தி. நீங்கள் மரணத்தை எப்பொழுதெல்லாம் மறந்து வாழுகிறீர்களோ, எப்பொழுதெல்லாம் மறுமையை மறந்து வாழுகிறீர்களோ, அப்பொழுதெல்லாம் இந்த உலகத்திலே நல்ல மனிதர்களாக வாழ்வதற்கு மிக மிக குறைந்த அளவுதான் நம் வாழ்க்கையே இருக்கும். ஆனால் மரணத்தை ஒருவன் மீண்டும் மீண்டும் சிந்திக்கும் பொழுது இந்த உலகத்திலே வாழப்போகிற காலம் என்பது ரொம்ப அற்பமான காலம், ரொம்ப குறைந்த காலத்திலே வாழப்போகிறோம், என்னைக்கு மௌத்து வரும் நமக்கு தெரியாது என்பதை ஒருவன் சிந்தித்தால் அணு தினமும் அணு நேரமும் அணு நாட்களும் நல்ல மனிதராக வாழ்வதற்கு நாம் முயற்சிப்போம். நாம் என்னைக்கோ மௌத்தா போக போறோம், 40 வயசு 50 வயசு 60 வயசு 80 வயசு 100 வயசு எப்பயோ மௌத்தா போக போறோம் என்ற சிந்தனை நம் உள்ளத்தில் இருப்பதனால தான்
பெரும்பான்மையான பாவங்களை இந்த உலகத்தில் நாம் சம்பாதித்துக் கொண்டே இருக்கிறோம். ஏன்? நம்ம எப்பயோ மௌத்தா போறோம், அது வரைக்கும் நம்ம நல்லது கெட்டது எல்லாத்தையும் அனுபவிச்சுக்கிருவோம், எப்படி வேணா வாழ்ந்துக்கலாம், பிறகு நம்ம பார்த்துக்கலாம் என்று நம்முடைய சிந்தனை உள்ளத்திலே வருவதற்கான காரணம் என்ன என்றால், எப்பயோ மௌத்தா போக போறோம் என்ற சிந்தனை தான். ஆனா நம்ம எப்போ மௌத்தா போயிடுவோம் தெரியாது. எப்பயோ நம்ம மௌத்தா போயிடுவோம் நினைக்கிறனால அப்படிப்பட்ட சிந்தனை வருது. ஆனால் நாம எப்பவுமே மௌத்தா போயிடுவோம், இப்போ உடனே மௌத்தா போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, உடனே கொஞ்ச நேரத்துல மௌத்தா போயிடுவோம், நாளைக்கு போயிடுவோமா, இப்ப போவோமா, எப்ப போவோம் நமக்கு தெரியாது என்று நாம் உள்ளத்திலே நினைத்தோம் என்று சொன்னால், நாம் நல்ல மனிதனாக இந்த உலகத்திலே வாழ்வதற்கு எல்லா நேரத்திலும் முயற்சித்துக் கொண்டே இருப்போம். நீங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை மிக அற்புதமான முறையிலே இந்த உலகத்தை நாம் சிலாகிக்கிறோம். அவருடைய வாழ்க்கை இந்த உலகத்தை நாம் எல்லா நேரங்களிலும் பேசிக் கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய வாழ்க்கை இந்த உலகத்தை நாம் முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அவருடைய வாழ்க்கை இந்த வஉலகத்திலே எல்லா இடங்களிலும் எல்லா தருணங்களிலும் எல்லா நாட்களிலும் நாம் மீண்டும் மீண்டும் பேசிக்கொண்டே இருக்கிறோமே. அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை எப்படி அமைந்திருந்தது என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்கும் பொழுது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், குலுக்கல் குர்ஆன், அவர்களுடைய வாழ்க்கை குர்ஆனாகவே இருந்தது என்று சொன்னார்கள். எப்படி குர்ஆனாகவே இருக்க முடிந்தது? நாம் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலம் என்பது குறைந்த காலம். அல்லாஹ் நமக்கு எப்பொழுது மௌத்தை தருவான்னு தெரியாது. அந்த மௌத்து வருவதற்கு முன்பாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் சரிபடுத்திக் கொள்ள வேண்டும். நாம் பிறருக்கு எடுத்து சொல்லுகிற இடத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை இறை தூதராக தேர்ந்தெடுத்திருக்கிறான். அவர்களுக்கு சொல்ல வேண்டிய செய்தியை இறைவனிடத்திலிருந்து நாம வாங்கி அவர்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்க வேண்டும். அப்படி சொல்லுகிற நாம் அல்லாஹ் நமக்கு மரணத்தை எப்ப தருவான்னு தெரியாது. அதனால் நாம் சரியான முறையில் இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக அல்லாஹ் விதைத்ததனுடைய விளைவாக எல்லா தருணங்களிலும் நல்ல மனிதராக, ஒரு சிறந்த மனிதராக, முன்மாதிரியான முஸ்லிமாக, ஒட்டுமொத்த உலகமும் திரும்பி பார்க்கிற மனிதராக அவர்கள் வாழ்ந்ததற்கான காரணம், நாம் மரணிக்க போகிறோம், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுமையில் நம்மை எழுப்பி விசாரிக்க போகிறான் என்ற சிந்தனை அவருடைய உள்ளத்திலே ஆழமாக இருந்ததுடைய விளைவு. அந்த சிந்தனை நம்முடைய வாழ்க்கையில் ஆழமாக பதிந்திருந்தால் இந்த உலகத்தில் எத்தனையோ பாவங்களும் தீமைகளும் கொடுமைகளும் தலைவிரித்து இருக்கிற நேரங்களில் நம்மால் சரியான முறையில் நடந்து கொள்ள முடியும் என்று சொன்னால் எப்படி முடியும்? அந்த மரணத்தை பற்றி நினைத்தால் மட்டுமே முடியும். வமல் ஹயாத்த துன்யா இல்லா லயிப்பு வலஹுன் வலத்தாருல் ஆகிரத்து ஹைருல் லில்லதீன யத்தகூன் அஃபலா தாகிலூன். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சொல்கிறான். எப்படிப்பட்ட செய்தி? இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாக விளையாட்டானதாக இருக்கிறது. யார் அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்ட மனிதர்களுக்கு மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. அஃபலா தாகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான். அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே கேட்கிற மிக முக்கியமான கேள்வி என்ன? இந்த உலக வாழ்க்கை என்பது வீணானதாக விளையாட்டானதாக இருக்கிறது. யார் மறுமையை நம்புகிறார்களோ அல்லாஹ்வை அஞ்சுகிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு மறுமை வாழ்வுதான் சிறந்தது. அஃபலா தாகிலூன், நீங்கள் சிந்திக்க மாட்டீர்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றார். அப்ப நம்மை சிந்திக்க சொல்கிறான். இந்த உலக வாழ்க்கை என்பது நிரந்தரமானது அல்ல. இந்த உலகம் அற்பமானது, வீணானதாக விளையாட்டானதாக நாம் படைத்திருக்கிறோம். நீங்கள் அல்லாஹ்வை பயப்படுவது உண்மையாக இருந்தால் உங்களுக்கு சிறந்த வாழ்க்கை எதுவென்றால் அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மறுமை வாழ்க்கை தான் சிறந்தது. இந்த உலகத்தில் எல்லாத்தையும் நாம் சிறந்ததாக தான் தேர்ந்தெடுக்கிறோம். நீங்க சிந்திச்சு பாருங்க. எதை ஒரு ஆடை வாங்குவதா இருந்தாலும் சரி, அல்லது வீட்டுக்கு தேவையான ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, வேற வேற எந்த ஒரு விஷயத்தை நாம் வாங்குவதாக இருந்தாலும் அதிலே நல்ல பொருளாக, குவாலிட்டியானதாக, சிறப்பானதாக, பெஸ்டானதாக அதையே நாம் ஏன் தேர்ந்தெடுக்கிறோம்? வாங்கினா நல்லா இருக்கணும், ரொம்ப நாளைக்கு உழைக்கணும், சீக்கிரம் செலவு வைக்க கூடாது, கேரண்டி அவங்க கொடுத்தானா 10 வருஷம் 20 வருஷம் கேரண்டி யார் கொடுக்குறாங்களோ அதை போய் வாங்குவோம். உலகத்தை நம்ம நினைக்கிறோமா இல்லையா? ஏன் நினைக்கிறோம்? ரொம்ப நாளைக்கு அது உழைக்கணும், ரொம்ப நாளைக்கு நமக்கு யூஸ் ஆகணும், ரொம்ப நாளைக்கு அது நம்ம போல இருக்கணும் என்பதற்காக எதை வாங்கினாலும் சிறந்ததை வாங்க வேண்டும், நல்லதை வாங்க வேண்டும், பெஸ்டானதை வாங்க வேண்டும் என்று நினைக்கிற நம்ம
இந்த உலக வாழ்க்கை முடிந்த பிறகு நம் வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் அந்த மரணத்தை நாம் சிந்தித்தால்தான், மறுமையை பற்றி யோசித்தால்தான் நாம் இந்த உலகத்திலே நல்லவனாக வாழ முடியும். அதனால அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சினால் மறுமை வாழ்க்கை தான் பெஸ்ட், சிறப்பு. நாம் அல்லாஹ்வை அஞ்சுகிறோமா இல்லையா? நம்மை மறுமையை பற்றியான சிந்தனையை தூண்டுவது எது? நம்மை சுத்தி நடக்கிற மரண தருவாய்களை நீங்க சிந்திச்சு பாருங்க. நம்மை சுத்தி எத்தனையோ பேர் இறக்கிறார்கள். நம்முடைய உறவுக்காரர்கள், நம்முடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள், நம்முடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், நம்மோட பிறந்தவர்கள், நம் தெருவுக்காரர்கள் எல்லோரும் ஒவ்வொரு நேரங்களிலும் மரணித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்போ நம்ம இந்த உலகத்துல நல்ல மனிதராக வாழ வேண்டும் என்று சொன்னால் நம்மை சுற்றி நடக்கிற மரணங்களை பற்றி நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எத்தனை பேர் நம்மை விட்டு இழக்கிறார்கள், மரணித்து போகிறார்கள். நம்ம குடும்பத்தை சார்ந்தவங்க, நம்முடைய உறவுக்காரங்க, தெரிந்தவங்க, இப்படின்னு எல்லோரும் இறந்து போகிற நேரங்களில் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கிறது? மௌத்தா போயிட்டாங்களே, இறந்துட்டாங்களே, நேத்து வரைக்கும் நம்மோட பழகினாரு, பேசினாரு, அப்படின்னு நம்முடைய உள்ளங்களில் ஒரு வகையான ஆதங்கம் ஏற்படும். அந்த நேரத்தில் ஒரு கவலை ஏற்படும். அந்த சிந்தனை நம்முடைய உள்ளத்திலே ஒரு சில நாட்கள் அல்லது சில மணி நேரங்கள், ஒவ்வொரு மனிதனுடைய ஈமானை பொறுத்து, இறையச்சத்தை பொறுத்து அந்த சிந்தனை ஓடுகிற நாட்கள் தூரம் இருக்கும். அந்த நேரங்கள் நமக்கு வருகிற சிந்தனை என்ன? நம்ம வளர்ந்தாரு, இத்தனை நாள் இருந்தாரு, ஏதோ இந்த சமூகத்தில் ஏதோ ஒன்று செஞ்சாரு, அதற்கு பிறகு இந்த உலகத்தில் விட்டு போயிட்டாரு, மௌத்தா போயிட்டாரு, இனிமே இந்த உலகத்துக்கு வர போறது இல்லை. ஆனால் நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிற எண்ணம் என்ன? இத்தனை நாள் வாழ்ந்தாரு, மௌத்தா போயிட்டாரு, அவ்வளவு, வேற ஒன்றும் பெருசா ஏற்படல. ஆனால் உண்மையா சில பேர் மட்டுமே எதை யோசிக்கிறோம் என்றால், நாம இவ்வளவு இவருக்கு பேசணுமே, நிறைய திட்டி இருக்கிறோமே, நிறைய பேசியிருக்கோமே இவரை பத்தி நம்ம வீட்டில் இருக்கும் போதே ஏதாவது தண்டச்சோறு திண்டு உட்கார்ந்து இருக்கிறீங்க அப்படின்னு திட்டணுமே, ஏதேதோ வாய்களில் வந்த வார்த்தை எல்லாம் அவங்களை ஏசினோமே, பேசினோமே என்று ஒவ்வொரு தரப்புக்கும், ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு வகையான மக்கள் இருப்பார்கள். அது இயக்கமா இருக்கலாம், அல்லது நிறுவனங்களாக இருக்கலாம், அல்லது பள்ளிக்கூடங்களாக இருக்கலாம், நண்பர்கள் மத்தியில் இருக்கலாம், குடும்பத்துக்கு மத்தியில் இருக்கலாம், கணவன் மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகள் தாய் தந்தையா இருக்கலாம். இப்படி எந்த ஒரு தரப்புகளுமே நாம் வாழுகிற நேரத்திலே நாம் எத்தனை நாள் வாழ போகிறோமே, மௌத்தா போயிடுவோமே என்ற சிந்தனையோடு அவங்கள்ட்ட பழகிறது இல்ல. மௌத்தா போன பிறகு நமக்கு வருகிற சிந்தனை என்ன? இத்தனை நாள் நம்மோட வாழ்ந்தாரு, இப்ப மௌத்தா போயிட்டாரு, இப்ப நம்ம அவங்கள்ட்ட எதையுமே சொல்ல முடியாது, எதுவும் மன்னிப்பு கேட்க முடியாது, எதை பத்தியும் பேச முடியாது, எதையும் பகிர்ந்துக்க முடியாது என்ற கவலை எப்பொழுது வருதுன்னா அவங்க மரணித்த பிறகு நம்முடைய உள்ளத்தில் ஏற்படுகிறது. நாமும் அப்படி மரணிக்க போகிறோம் என்ற சிந்தனை நம் உள்ளத்திலே ஆழமாக பதிந்திருந்தால், மரணத்துடைய சிந்தனை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தால், மறுமையுடைய சிந்தனை உள்ளத்தில் இருந்து கொண்டே இருந்தால், நாம் எப்ப போகுமோ தெரியாது, வாழுகிற வாழ்க்கையிலே நல்ல மனிதராக வாழ்ந்து மௌத்தா போயிடுவோம் என்ற சிந்தனை உள்ளத்திலே உதித்து கொண்டே இருக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை நீங்கள் எல்லா தரப்பையும் அலசி பாருங்கள். அவர்கள் முனாஃபிகீன்களாக இருக்கட்டும், அல்லது வேறு சில மக்களாக இருக்கட்டும், முஸ்லிம்களாக இருக்கட்டும், எந்த மனிதனிடத்திலையும் அல்லாஹ்வின் தூதருடைய குணாதிசயங்கள் இவர்களுக்கு ஒரு மாதிரி நடிப்பு மாதிரியும், அவர்களுக்கு ஒரு மாதிரி யதார்த்த மாதிரியான வாழ்க்கை அவங்க வாழ்க்கையில பார்க்கவே முடியாது. எல்லா இடங்களிலும் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் எல்லோரிடத்திலையும் அன்பாகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் சகோதரத்துவத்தோடும் யாராருக்கு எந்தெந்த நேரத்தில் மரியாதையை செலுத்த வேண்டுமோ அத்தனையும் செலுத்திக் கொண்டே இருந்தார். அடிக்கடி ஒரு செய்தி நம்ம கேள்விப்படும் இல்ல, அவங்களுடைய பள்ளிவாசல்ல, மஸ்ஜிது நபவியில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பள்ளிவாசல்ல வேலை செய்த மூதாட்டி இறந்து போயிட்டாங்க. அவங்க இறந்து போனவனே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் கேட்டாங்க, எங்க ஆளையே காணோமே, இவங்களுக்கு வேலைக்கு வர காணோமே, என்ன விஷயம் அப்படின்னு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் விசாரிக்கிறார்கள். விசாரித்த உடனே அவங்க நேற்று நைட்டு இறந்துட்டாங்க, நீங்க தூக்கத்தில் இருந்தனால உங்களை டிஸ்டர்ப் பண்ண வேணான்னு சொல்லி நாங்க எழுப்பல, அவர்களை அடக்கம் செய்து விட்டோம் அப்படின்னு யாரை சொன்னார்கள்? பள்ளிவாசல்ல வேலை செய்த ஒரு பணியார், பெரிய ராஜதந்திரமாக அரசியல் யுக்திகள் எல்லாம் கையாளுகிற ஒரு மனிதரை கூட இருந்து மௌத்தா போகல. அல்லாஹ்வின் தூதருடைய பல போர்களில் கலந்து கொண்டாங்களா என்பதெல்லாம் தெரியாது. பள்ளிவாசல்ல வேலை செய்யக்கூடிய ஒரு முதியவர், அவ்வளவுதான்.
அவர்கள் இறந்து விட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர்கள் எங்கன்னு கேட்கிறாங்க. இப்படிப்பட்ட செய்தியை சொன்ன உடனே அவர்கள் எங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்காங்க காட்டுங்க, நான் போய் அவர்களுக்காக அல்லாஹ்விடத்திலே துஆ செய்து விட்டு வருகிறேன் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்களே, அது எதை காட்டுகிறது? அவங்க மௌத்தா போயிட்டாங்க, நாம எப்போ மௌத்தா போவோம்னு தெரியாது. நம்மோட இருந்த மனிதருக்காக அல்லாஹ்விடத்திலே கையேந்தி துஆ செய்தால் அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டு அவருடைய பாவத்தை மன்னிக்க மாட்டானா? ஏன் இந்த சிந்தனை? நம்மோடு இருக்கக்கூடிய எல்லா சக மனிதர்களோடு அன்பாகவும் பாசத்தோடும் நேசத்தோடும் நியாயத்தோடும் நேர்மையோடும் பழகுகிற ஒரு மனிதருக்கு மட்டுமே இப்படி அவர்களுக்காக துஆ செய்ய வேண்டும் என்ற எண்ணம் நம் உள்ளத்திலே ஏற்படும். எப்படா இவன் போய் சேருவான், சைத்தான் கூடயே இருந்து தொல்லை பண்றானே என்று நினைக்கக்கூடிய உள்ளங்களுக்கு இப்படிப்பட்ட சிந்தனை வருவதற்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ்வின் தூதருக்கு துரோகம் செய்த, அநியாயம் செய்த, அக்கிரமம் செய்த எல்லா மனிதருக்காகவே அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் துஆ செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள். வரலாற்றிலே முனாஃபிக்கினுடைய தலைவனாக இருப்பவன் கூட இறந்து போயிருக்கிறார். அவருக்காக அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் நான் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்கிறேன் என்று ஓடி போகிறார்கள். துஆ செய்யக்கூடாது, அல்லாஹ் தடுத்திருக்கிறான் ஒரு பக்கம். ஏன்னா அவங்களுக்கு முனாஃபிக்கின்கள் அறிவிக்கப்பட்டு செய்தி சொல்லப்பட்டு அவங்க செய்யக்கூடாது என்ற வகையில அவர்கள் செய்யக்கூடாது. இருந்தாலும் நாம் அல்லாஹ்விடத்திலே கையேந்தினால் அல்லாஹ்வுடைய பாவத்தை மன்னித்து விடுவானே என்று அல்லாஹ் 70 முறை நீங்கள் துஆ செய்தாலும் கூட ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லுகிற ஒரு செய்தியை அவங்க செய்ய பார்க்கறாங்க. உமர் ரலியல்லாஹு அவர்கள் அவங்க கையை பிடிச்சி இழுத்து நிப்பாட்டுறாங்க. ஆனால் 70க்கும் மேற்பட்டாவது அவர்களுக்காக கேட்கணும் என்ற எண்ணம் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்றால் எல்லா மனிதர்களோடும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருந்திருக்கிறது, நம் வாழ்க்கை எப்படி இருக்கு என்று சிந்தித்து பாருங்க. இந்த உலகத்திலே நல்ல மனிதனாக வாழ வேண்டுமா இல்லையா? நம் அமல்களை, நம் செயல்களை, நம் எண்ணங்களை சீர்படுத்தாத வரைக்கும் நீங்கள் எத்தனை அமல்களை இந்த உலகத்திலே மூட்டை மூட்டையாக கட்டிக்கொண்டு அல்லாஹ்விடத்திலே கொண்டு போய் கொடுத்தாலும் சரி, எந்த வகையிலும் நன்மை இல்லாத பயனற்றதாக அது போய்விடும். அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்கிறான், உங்களுடைய வணக்கத்தை கலப்பற்ற முறையிலே அல்லாஹ்விற்கு நிறைவேற்றுங்க. உள்ளத்திலே கலப்படம் இல்லாத, கசடுகள் இல்லாத, இறைவனுக்கு மட்டுமே தூய்மையான வகையிலே இறைவன் சொன்னதை போல தூய்மையான சிந்தனையோடு நம்முடைய அமல்களை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அப்படிப்பட்டவுடைய அமல்களைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். என் உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு சுத்தம் இல்லாமல், தூய்மை இல்லாமல், இஹ்லாஸ் இல்லாமல், கலப்படத்தோடும் கசடுகளோடும் கழிவுகளோடும் என் வாழ்க்கை கடந்து சென்றது என்று சொன்னால், ஏதோ இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறேனே தவிர அல்லாஹ் சொன்னதை போல இந்த உலகத்தில் நான் வாழவில்லை. அல்லதி ஹலக்கல் மௌத வல் ஹயாத லியப்லுவக்கும் அய்யுக்கும் அஹ்ஸனு அமலா. உங்களுக்கு வாழ்வையும் மரணத்தையும் அல்லாஹ் தந்திருப்பது எதற்காக தெரியுமா? உங்களில் யார் நல்ல காரியம் செய்கிறார்கள் என்பதை பார்ப்பதற்காக. அல்லாஹ் நமக்கு வேணுமா? நமக்கு ஒரு ஹயாத்தை கொடுக்கணும், நமக்கு ஒரு மௌத்தை கொடுக்கணும், நம்மளை வாழ வைக்கணும், இத்தனை ஆண்டுகால உலகத்தில் இருக்கணும், என்னென்ன காரியத்தெல்லாம் செய்யணும், இதையெல்லாம் செய்யக்கூடாது என்று அல்லாஹ்வுக்கு தர வேண்டிய அவசியம் என்ன? அல்லாஹ் அதை கொடுத்து விட்டு சொல்கிறான், உங்களில் யார் அஹ்ஸனு அமலு, யார் அழகான அமலுக்குரியவராக இருக்கிறீர்கள் என்பதை பார்ப்பதற்காக நமக்கு ஹயாத்தையும் மௌத்தையும் தந்திருக்கிறார் என்று சொன்னார். இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் அமல்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள் எப்படி இருக்கு என்று ஒவ்வொருவருமே உங்களுடைய உள்ளத்திலே ஆழமாக கை வைத்து சிந்திச்சு பாருங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு செயலை, ஒரு சொல்லை அவருடைய மத்தியிலே விதைத்தார் என்று சொன்னார். அதை சொல்லினார்கள் என்று சொன்னால், கட்டளையிட்டார் என்று சொன்னால், அவர்கள் அனைத்தையும் செய்வதற்கு தயாராக வந்து நின்னார்களே, அந்த நபி தோழர்களும் நபி தோழிகளும் எப்படிப்பட்ட சிந்தனையோடு அவர்கள் வார்த்தெடுக்கப்பட்டார். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய கட்டளை என்றால் தங்களுடைய உயிர்களே போனாலும் கூட அதை நடைமுறைப்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொல்வதை வாயால் அல்ல, வாழ்க்கையில் செயல்படுத்தி காட்டினார். நாமும் அந்த மறுமையை நேசிக்கிறோம் என்று சொல்லுகிறோம், அல்லாஹ்வை நம்புகிறோம் என்று சொல்லுகிறோம், மரணத்தை நினைக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே அப்படிப்பட்ட மாற்றங்கள் எதையும் பெருசா பார்க்க இயலலையே.
அல்லாஹ் சொன்னதை போல தொழுகை இல்லை, அல்லாஹ் சொன்னதை போல வியாபாரம் இல்லை, அல்லாஹ் சொன்னதை போல திருமணம் இல்லை, அல்லாஹ் சொன்னதை போல கணவன் மனைவிக்கிடையே வாழ்க்கை இல்லை, அல்லாஹ் சொன்னதை போல பெற்றோர்களை பணிவாக அன்பாக பாசமாக பார்க்கிற நடைமுறை இல்லை. அதையெல்லாம் எதுவுமே இல்லாமல் நானும் தன்னை முஸ்லிம் என்று சொல்லுகிறேன், அல்லாஹ்வை நம்புகிறேன் என்று சொல்லுகிறேன், மறுமையை நம்புகிறேன் சொல்லுகிறேன், மரணித்து போகிறேன் என்பதையும் நம்புகிறோம். அந்த மரண சிந்தனை நமக்கு எதை கொடுக்க வேண்டும்? நம்முடைய மரணம் நம்மை தழுவுகிற நேரத்தில் அல்லாஹ்வை நேசிக்கிற, அவனை பார்க்கிற, அவன் நம்மை விரும்புகிற அப்படிப்பட்ட சிந்தனையோடு என் மரணம் இருக்க வேண்டும் என்பதை தன் வாழ்க்கையிலே நடைமுறை படுத்தினால் மட்டுமே கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அல்லாஹ் சொன்னதை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக நம்முடைய மரணத்தை அல்லாஹ் விரும்புவதை போல நம் மரணம் தருவோம். அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான எச்சரித்த ஒரு எச்சரிக்கையிலே மிக முக்கியமான ஒரு செய்தியை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எப்படிப்பட்ட செய்தி? கண்கள் எல்லாம் மேலேறி இருக்கிற நேரத்தில், உள்ளங்கள் எல்லாம் படபடக்கிற நேரத்தில், நம்முடைய முடிகள் எல்லாம் ரோம முடிகள் எல்லாம் சிலிர்த்து நிற்கிற நேரத்தில், கால்கள் ஒன்னோடு ஒன்று பின்னிக் கொள்கிற நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு செய்தியை பாருங்கள். மன் அஹப லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை விரும்புகிறார்களோ, அஹபல்லாஹு லிகாஹு, அவருடைய சந்திப்பை அல்லாஹ் விரும்புகிறான், நேசிக்கிறான். என்னுடைய மரண தருவாயிலே நான் அல்லாஹ்வை நேசித்து பார்க்க வேண்டும், அல்லாஹ்வுடைய சந்திப்பை நான் விரும்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த உலகத்திலே யார் வாழுகிறார்களோ அப்படிப்பட்டவுடைய மரண தருவாயிலே அவர்களுக்கு அல்லாஹ் தருகிற பாக்கியம் என்ன? யார் அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களோ அவர்களையும் அல்லாஹ் சந்திக்க விரும்புகிறான். யாரை சந்திப்பான்? யாரெல்லாம் அல்லாஹ் சொன்னதை போல இந்த உலகத்திலே வாழ்ந்தார்களோ அவர்களை இறைவன் சந்திப்பான். யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுத்தார்களோ, வமன் கரிஹ லிகா அல்லாஹ், யார் அல்லாஹ்வுடைய சந்திப்பை வெறுக்கிறார்களோ, கரிஹல்லாஹு லிகாஹு, அவர்களுடைய சந்திப்பை அல்லாஹ்வும் வெறுக்கிறான். உங்களுடைய சந்திப்பை நாம் எப்படி வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் சிந்தித்து பாருங்கள். எல்லா மனிதருக்கும் உலகத்தில் ஏற்படுகிற ஒரு தருவாய் இது. நம்முடைய கண்களும் மேலேறி, நம்முடைய உள்ளமும் பதபடுக்கிற, நம்முடைய ரோம கால்களும் சிலிர்த்து நிற்கிற, நம்முடைய கால்களும் ஒன்னோடு ஒன்று பின்னி பிணைந்து நிற்கிற, நம்முடைய சகராத்துடைய நேரம், உயிர்கள் பிரிகிற நேரம், நம் ரூகை நம்மை விட்டு போகிற நேரம், அப்படிப்பட்ட நேரத்திலே அல்லாஹ்வுடைய சந்திப்பை நாம் விரும்பியவனாக இந்த உலகத்திலே வாழ்ந்தால் நிச்சயமாக அல்லாஹ்வும் நம்முடைய சந்திப்பை விரும்புகிறான். வா அடியானே, உன்னை சந்திக்க நான் விரும்புகிறேன். நான் இட்ட கட்டளையின் பேரில் இந்த உலகத்திலே தன் மனோ இச்சையை கட்டுப்படுத்தி அல்லாஹ் ஹலால் ஆக்கியதை செய்து ஹராமாக்கியதை விட்டு வெளியேறி இறைவனுக்காக இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறோம் என்ற சிந்தனை நம் உள்ளத்தில் இருக்க வேண்டும். நீங்கள் ஒவ்வொருவருமே உங்களுடைய உள்ளத்திலே கை வைத்து, என்னுடைய உள்ளத்திலே கை வைத்து நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு தலைப்பு. நாம் அப்படி இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? எத்தனை மரணங்களை நம் வாழ்க்கைகளை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு நேரத்திலே மிக அற்புதமான ஒரு செய்தியை நமக்கு சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய காலத்தில் ஒரு மரணம் கொண்டு செல்லப்படுகிறது, ஒரு மவுத்து கொண்டு போகப்படுகிறது. அந்த கொண்டு போகிற நேரத்தில் மக்கள் எல்லாம் பேசிக் கொள்கிறார்கள், எப்படிப்பட்ட ஒரு நல்ல மனிதர் இந்த உலகத்திலே வாழ்ந்து மவுத்தாயிட்டாரே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவருக்கு ஜன்னத்தை தர வேண்டும், சொர்க்கத்தை தர வேண்டும் என்று நல்ல விதமாக மக்கள் பேசிக் கொள்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த செய்தி சொல்லப்படுகிறது. வஜபத், நீங்கள் எதை சொன்னீர்களோ அது உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னான். இன்னும் ஒரு மவுத்து அதே மாதிரி கொண்டு செல்லப்படுகிறது. சில நாட்களுக்கு பிறகு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மவுத்தை பார்த்து மக்கள் எல்லாம் பேசிக் கொள்ளுகிற செய்தி அல்லாஹ்வின் தூதருக்கு கொண்டு செல்லப்படுகிறது. எப்படிப்பட்ட மனுஷன், பாவி, வாழ்ந்தானே, செத்து தொலைந்தாண்டாப்பா, போய் சேர்ந்துட்டாண்டாப்பா அப்படின்னு மக்கள் எல்லாம் கெட்ட விதமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதை கேட்டு அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் வஜபத், அதுவும் உறுதியாகிவிட்டதுன்னு சொன்னான். மக்கள் தான் 2 ஜனாசாவுக்கும் பேசுகிறார்கள்.
மக்களுடைய பேச்சை அல்லாஹ்வின் தூதர்கள் அங்கீகரிக்கிறார்கள். எப்படி அங்கீகரிக்கிறார்கள்? நீங்கள் எதை பேசினீர்களோ அது உறுதியாகிவிட்டது. நல்ல விதமாக பேசினீங்க, நல்ல விதமாக உறுதியாகிவிட்டது. கெட்ட விதமா பேசினீங்க, கெட்ட விதமா உறுதியாகிவிட்டது என்று சொன்னார்கள். ஏன்? முதல் மனிதருக்கு அல்லாஹ் சொர்க்கத்தையும் இரண்டாவது மனிதருக்கு நரகத்தையும் அல்லாஹ் உறுதியாக்கி இருக்கிறார் என்று சொன்னால், எப்படி தன் வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார் என்பதை மக்கள் சொல்லுகிற நற்சான்றின் மூலமாக அல்லாஹ்வுடைய ஆமீன் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய உத்தரவு இருக்கு என்று சொன்னால், நம் வாழ்க்கையிலே பிற மனிதர்களோடு வாழுகிற வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை சிந்தித்து பாருங்கள். பிற மனிதனுடைய உரிமைகளை, அவருடைய குடுக்கல் வாங்கலில், அவர்கிட்ட கொடுக்க வாக்குறுதிகள், அவங்களுடைய மான விஷயங்களில், அவர்களுடைய பேசுகிற பழக்க வழக்கங்களில், மனைவியை நடத்துகிற விதத்தில், பிள்ளைகளை நடத்துகிற விதத்தில், தாய் தந்தையை நடத்துகிற விதத்தில் கண்ணியமான முறையிலே என் செயல்பாடு இருக்கிறதா என்று நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அலட்சியப்படுத்துகிறோம், கேவலமாக பேசுகிறோம், நம்முடைய காதுகள் கேட்க முடியாத அளவுக்கு கொச்சையான அருவருக்கத்தக்க வார்த்தைகளை பேசி மனைவிகளையும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் இழிவுபடுத்துகிறோமே. நம்முடைய மரண தருவாய்களிலே நம் நிலைமை எப்படி இருக்கும் என்று நாம் சிந்திச்சு பார்த்தோமா? அல்லாஹ்வை பயப்படுகிற ஒரு மூமினாக இருந்தால், முஸ்லிமா இருந்தால், என் வாழ்க்கையிலே அல்லாஹ் அனுமதிக்காத, அல்லாஹ் விரும்பாத, அல்லாஹ் சொல்லாத செயலை என் வாழ்க்கையை நான் நடைமுறைப்படுத்துகிறேன் என்று சொன்னால், மரணத்தை பற்றியான பயம் இல்லை எனக்கு. இந்த உலகத்திலே காலங்காலமாக கொடிபிடித்து நிற்கிற ஒரு நிலை எனக்கு ஏற்படுமா? பேசிக்கொண்டிருக்கிற என்னுடைய நேரம் எவ்வளவு என்று தெரியாது, கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய நேரம் எவ்வளவு என்று தெரியாது. அந்த மலக்குல் மவுத்து நம்மை அடைய வேண்டும் என்று அல்லாஹ் நாடிவிட்டால் அடுத்த செகண்ட், அடுத்த வினாடி அவர் உயிரை பறிக்கப்படும். அதற்குள்ளே இந்த உலகத்திலே நாம் நல்ல மனிதனாக வாழ வேண்டும் என்று சொன்னார், யாரெல்லாம் நம்மை சுற்றி வாழ்ந்திருக்கிறார்களோ, யாரிடத்தெல்லாம் நான் கண்ணிய குறைவாக நடந்திருக்கிறேனோ, அப்படிப்பட்ட மனிதர்களிடத்திலே சென்று அறிந்தோ அறியாமலோ, தெரிந்தோ தெரியாமலோ, தாயாக தகப்பனாக, அண்ணன் தங்கையாக, அக்கா தங்கச்சிகளாக, அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்த நமக்கிடையே மனக்கசப்புகள் இருந்தால் அல்லாஹ்வுக்கு அவரிடத்திலே மன்னிப்பை கேளுங்கள். அல்லாஹ் உங்களை மன்னிக்க தயாராக இருக்க. நமக்கு பெரிய யூகம் தெரியுமா? ஷைத்தான் நம்மளை விடாத கெடுக்கிற மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்ன தெரியுங்களா? மன்னிப்பு என்ற வார்த்தை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உயிரிலும் மேலாக வைத்து அவர்களை உள்ளத்திலே ஏந்தி தன் வாழ்க்கையிலே கடைபிடிக்கிறோமே, அப்படிப்பட்ட அல்லாஹ்வின் தூதர் மரண தருவாய்க்கு முன்பாக மக்களை எல்லாம் கூட்டி வைத்து சொன்னார்கள், மக்களே, உங்களுக்கு நான் ஏதேனும் அநியாயம் செய்திருந்தால் இப்பொழுது அதை தீர்த்து கொள்ளுங்கள் என்று அகிலத்திற்கெல்லாம் அருட்கொடையான அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டிருக்கிறார் என்று சொன்னார். என் வாழ்க்கையை நான் கேட்பதற்கு வெட்கப்படுகிறேன் என்று சொன்னார். நான் யாரை பின்பற்றுகிறேன்? சிந்திச்சு பாருங்க. யாரை பின்பற்றுகிறேன்? அல்லாஹ்வின் தூதரை நான் பின்பற்றுவது உண்மையாக இருந்தால், மவுத்தை நாம் சிந்திப்பது நினைப்பது உண்மையாக இருந்தால், நான் என்னுடைய குடும்பத்தார்களுக்கு, உறவுக்காரர்களுக்கு அப்படிப்பட்ட நிலையிலே நான் ஏதும் செய்திருந்தால் அல்லாஹ்விற்காக என்னை மன்னித்து விடுங்கள். மரணத்திற்கு பிறகு மறுமையிலே வந்து நின்று அல்லாஹ்விடத்தில் கையேந்தி என்னை நஷ்டவாளியாக, முஃப்லீஸாக, நஷ்டமடைந்தவனாக, ஓட்டாண்டியாக ஆக்கி விடாதீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மிக அற்புதமான ஒரு செய்தி. நாளை மறுமையிலே முஃப்லீஸ் என்றார் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹ்வின் தூதரிடத்தை கேட்டார்கள், யார் ரசூலுல்லாஹ், முஃப்லீஸ் என்றால் யார்? ஒண்ணுமே இல்லாத ஓட்டாண்டி, அவன்தான் முஃப்லீஸ் என்று சொன்னார். அப்ப ஓட்டாண்டியா? அப்படின்னா என்ன தெரியுங்களா? இந்த உலகத்துல காசு பணம் எல்லாம் இல்லாம, சொத்து பத்தெல்லாம் இல்லாம, பட்டு புடவைகள்லாம் இல்லாம, நகநட்டு எல்லாம் இல்லாம, பண்ட பாத்திரம் எல்லாம் இல்லாம, ஒண்ணுமே இல்லாத பராரியாக நிற்கிறானே, அவன் தான் நாங்க. நம்ம சிந்தனை அப்படித்தானே வரும். முஃப்லீஸ் என்றால், முசாஃபர் என்றால் நமக்கு அப்படித்தானே சிந்தனை வரும். ஒண்ணுமே இல்லாத பராரி நினைப்போம். அல்லாஹ்வின் தூதர் அவன் இல்லை என்று சொன்னார். நீங்க சிந்திச்சு பார்க்கணும். நம்ம வாழ்க்கையில எத்தனையோ சொத்து பத்துகளை, நகநட்டுகளை, ஆடைகளை, அலங்காரங்களை எல்லாம் அடுக்கி வைத்துக் கொண்டிருக்கிறோமே, இதுவெல்லாம் நம்மை காப்பாற்ற நினைக்கிறோமே. இந்த எதுவுமே அல்லாஹ்விடத்திலே காப்பாற்ற போவதில்லை.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் தன் இந்த உலகத்திலே செய்கிற நல்ல அமல் மட்டுமே காப்பாற்றும். அல்லாஹ்வின் தூதரிடத்தில் இப்படிப்பட்ட செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லப்பா போ. அப்ப யார் ரசூலுல்லாஹ்? முஃப்லிஸ் என்றால் யார்? நாளை மறுமையில் ஒருவன் வருவான், இந்த உலகத்திலே தொழுதிருப்பான், நோன்பு வைத்திருப்பான், ஜகாத்து கொடுத்திருப்பான், இன்னும் பிற அமல்கள் எல்லாம் செய்திருப்பான். அங்கே வந்து நிற்பான். நிக்கிற நேரத்துல யா அல்லாஹ், இவனுக்கு எதிராக வந்து நிப்பானா, யா அல்லாஹ் இந்த உலகத்துல வாழற நேரத்துல என்னை பத்தி அசிங்கத்தமா பேசினா அல்லாஹ், என்னை பத்தி அவதூறா பேசினா அல்லாஹ், என்னை பத்தி புறம் பேசினா அல்லாஹ், இவனால என் குடும்பம் நாசமாச்சு அல்லாஹ், இவனால என் கண்ணியம் போச்சல்ல, இவனால என் தொழில் போச்சல்ல, இவனால் இந்த உலகத்தை தலை காட்ட முடியாம நான் தப்பான முடிவெடுப்பதற்கெல்லாம் இவன் தான் அல்லாஹ் காரணம் என்று அல்லாஹ்விடத்திலே குற்றச்சாட்டுகளை எண்ணிலடங்காத அளவுக்கு அடிக்கிட்டு இருப்பான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்டுவிட்டு அவன் இருந்த நன்மையெல்லாம் அள்ளி அள்ளி அவனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பான். ஒரு கட்டத்துக்கு பிறகு நன்மையெல்லாம் காலியான போன பிறகு யாரெல்லாம் குற்றச்சாட்டு வைக்கிறார்களோ அவருடைய பாவத்தை எல்லாம் அள்ளி இந்த அமல் செய்து விட்டு போனாரே, அப்படிப்பட்ட மகராசனுக்கோ அப்படிப்பட்ட மகராசிக்கோ அல்லாஹ் தூக்கி வைப்பான். இந்த உலகத்திலே தொழுதிருக்கிறோம், நோன்பு வைத்திருக்கிறோம், ஜகாத்து கொடுத்திருக்க, அச்சு செஞ்சிருக்க, எல்லாம் மண்ண. ஆனால் பெற்ற தாயிடத்திலே சாப்பிட்டீங்களாமா என்று அந்த தாயை வயசான காலத்திலே தள்ளாத வயசுல தாயையும் தந்தையும் அரவணைப்பதன் மூலமாக பராமரிப்பதன் மூலமாக சொர்க்கத்தை அடையாதவன் நாசமாகட்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்களே, அப்படிப்பட்ட பெற்றோரை பற்றி நான் கேட்கலை. அல்லாஹ் இந்த உலகத்துல எவ்வளவு பேரு முதியோர் இல்லங்களில கொண்டு போய் சேர்க்கிறவங்க யாரு? பிள்ளை இல்லாதவர்களா? யாரு கொண்டு போய் சேர்க்கிறாங்க? நல்ல பிள்ளைங்களை பெற்று வளர்த்த ஆளாக்கி சொத்து பத்து சேர்த்து வச்சு அவர்களை கண்ணியமான முறைகளை கல்யாணம் பண்ணி கொடுத்திருக்கிறார்களே, அப்படிப்பட்ட பெற்றோர்கள் தான் 90% பேர் முதியோர் இல்லங்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட போய் கேட்டா கண்ணீர் வடிக்கிறாங்க. ஏத்தா எனக்கு 4 ஆம்பளை புள்ளத்தா, 5 ஆம்பளை புள்ளத்தா, சொத்து பத்து இருக்குதா, சொந்த வீடு இருக்குதா, நிலப்படம் இருக்குதா, எல்லாமே இருக்குதா, கட்டினவ வந்தா என்ன தூக்கி ரோட்ல போட்டான் தான். நான் எந்த பெண்களையும் குறை சொல்வதற்காக இதை சொல்லவில்லை. இந்த வார்த்தையை சொல்லுகிற நிலை இருக்கா இல்லையா என்பதை அல்லாஹ்விற்கு பயந்து உள்ளத்திலே கை வைத்து நாம் சிந்திப்போம். இவங்க நல்லவங்க, அவங்க உயர்ந்தவங்க, இவங்க கெட்டவங்க என்பதை சொல்வதற்காக இல்ல. என்னால் ஒருவர் அநீதிழைக்கப்பட்டால், என்னால் ஒருவர் கண்ணீர் வடித்தால், என்னால் ஒருவர் கேவலப்படுத்தப்பட்டால் அதை இந்த உலகத்திலே அல்லாஹ் ஹயாத்து கொடுக்கும் போது சரி செஞ்சிருங்க. நம்முடைய ஹயாத்து முடிஞ்சிச்சுன்னு சொன்னா அதற்கு பிறகு அல்லாஹ்விடத்திலே என்னத்த கூப்பாடு போட்டாலும் சரி, எவ்வளவு கதர்னாலும் சரி, நமக்கு வாய்ப்பே இல்லை. அல்லாஹ் தருகிற வாய்ப்பை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் எத்தனையோ அவகாசங்களை வாரி வழங்கி இருக்கிறார். நாளை மறுமை நாளிலே நரகத்திலே கிடக்கிற நரகவாசிகள் சொல்லுவார்கள், இறைவா கொஞ்சம் அவகாசம் கூட அல்ல, முன்னாடி வாழ்ந்த மாதிரி இல்லாம நல்லவனா வாழ்ந்துடுறேன் இப்படியே சொல்லுவானா. கொஞ்சம் அவகாசம் கூட அல்ல, முன்னாடி வாழ்ந்த மாதிரி இல்லாம நல்லவனாக வாழ்ந்துடுறேன் அப்படின்னு சொல்ற நேரத்துல அல்லாஹ் சொல்லுவானா, உனக்கு ஏராளமான அவகாசத்தை கொடுத்தேனே, எச்சரிப்பவர்களையும் உங்களுக்கு நான் அனுப்பினேனே. அல்ல ரெண்டையும் சொல்றான். உங்களுக்கு அவகாசத்தை நான் கொடுத்தேன், உங்களுக்கு எச்சரிப்பவர்களையும் அனுப்பினேனே. இப்பொழுது வாய்ப்பே இல்லதா, சான்ஸே கிடையாது, இப்ப வாய்ப்பே கிடையாது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்பொழுது சொல்லுவான் என்றால், இந்த உலகத்தில் நமக்கு வாய்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. மவுத்துக்கு பிறகு, அந்த மரணத்திற்கு பிறகு நாம் அங்காளிக்கிறோம், ஆதங்கப்படுகிறோம், குறைபாடுபடுகிறோம். அவர் உயிரோடு இருக்கும் போது நேத்து போன் பண்ணாங்களே, போய் சந்திச்சிருந்தேன்னு சொன்னா நான் மன்னிப்பு கேட்டிருப்பேனே. அவகாசத்தை தள்ளி போடாதீர்கள். அல்லாஹ் ஹயாத்தை எப்பொழுது முடிப்பான்னு தெரியாது. உடனடியாக ஒரு முடிவெடுங்கள். என்னுடைய உள்ளத்திலே இருந்த, என் உள்ளத்தால் ஏற்பட்ட, என் செயலால் ஏற்பட்ட, என் சொல்லால் ஏற்பட்ட பாவங்களை அனைத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வாய்ப்பை கொடுத்திருக்கும் பொழுதே நான் இறைவா சரி செய்து விடுகிறேன் என்ற சிந்தனையோடு நீங்கள் இங்கிருந்து புறப்பட வேண்டும். உங்களை சுத்தி இருக்க உறவுகளுக்கிடையே இப்படிப்பட்ட நிலையிலே ஒரு பெரும் மாற்றத்தை ஏற்படுத்துகிற அளவுக்கு நம் வாழ்க்கையில ஒரு சிந்தனை வந்தால் உண்மையிலே மரணத்தை பற்றி நாம் பயப்படுகிறோம் என்று அர்த்தம்.
இல்லைன்னா இந்த மாதிரியான அறிவுரைகள் எல்லாம், இது மாதிரியான வசனங்கள் எல்லாம், இது போன்ற போதனை எல்லாம் ஏதோ இந்த காதிலே கேட்டு இந்த காதிலே போய்விடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்லுகிற மிக அற்புதமான ஒரு செய்தி, அவர்களுக்கு நீங்கள் அறிவுரை சொல்லுங்கள், நினைவூட்டுங்கள். இறையச்சம் உடையவர்களுக்கு அந்த நினைவூட்டுதல் பயனளிக்கும் என்று அல்லாஹ் சொல்கிறார். நீங்க அறிவுரை சொல்லுங்க, அது யாருக்கு பயனளிக்கும் தெரியுமா? யார் அல்லாஹ்வை பயப்படுகிறார்களோ, யார் அல்லாஹ்வை பற்றி சிந்திக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு உள்ளத்திலே ஒரு உறுத்தலை ஏற்படுத்தும், ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், ஒரு பயத்தை உண்டாக்கும். அல்லாஹ் எனக்கு நல்ல சிந்தனையை தந்துட்டு அல்லாஹ் எனக்கு ஹயாத்து கொடுக்கிற நேரத்திலேயே நான் அதை சரி செய்து விடுகிறேன் என்று சக மனிதர்களிடத்திலே நாம் செய்திருக்கிற எல்லா குற்றங்களுக்காகவும் அல்லாஹ்வின் தூதர் அவர்களே கேட்டிருக்கிறார் என்று சொன்னார். நாம் கேட்பது எத்தனை நிமிஷம்? எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர் அவர்கள்! பெரும்பாலும் யாருக்கும் அநீதிழைக்கணும் என்ற சிந்தனையோடு வாழ்ந்தது கிடையாது, பேசியது கிடையாது, செயல்பட்டது கிடையாது. இருந்தாலும் எச்சமிச்சமாக ஏதாவது இருந்து மறுமையில வந்துடக்கூடாது என்று நினைச்சிருக்கிறாங்கன்னு சொன்னா, நாம் எத்தனை எத்தனை செயல்களை ஒவ்வொரு நாளும் செய்கிறோம், ஒவ்வொரு நிமிஷமும் செய்கிறோம். ஏன் நம்முடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு ஆழமான ஒரு சிந்தனை ஏற்பட மாட்டேங்கிறது என்றால், இன்னும் நமக்கு அல்லாஹ்வை பற்றியோ மறுமையை பற்றியோ மரணத்தை பற்றியோ போதுமான அச்சம் ஏற்படவில்லை என்பதே அடையாளம். அப்படி ஏற்பட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எப்படி ஏற்பட்டதோ, அவர்கள் சொன்ன உடனே சஹாபாக்களுக்கு எப்படி ஏற்பட்டதோ, நபி தோழியர்களுக்கு எப்படி ஏற்பட்டதோ, அப்படிப்பட்ட எண்ணம் இறையச்சம் நம்முடைய உள்ளத்திலும் நிச்சயமாக ஏற்படும். அதை நீங்கள் சிந்தியுங்கள். நான் என் வாழ்க்கையில் மரணத்திற்கு முன்பாக என் வாழ்க்கையை சீர்படுத்த வேண்டும். என் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றத்தை அல்லாஹ் உண்டாக்க வேண்டும். தனி மனிதம் சார்ந்தும் சரி, அமல் சார்ந்தும் சரி, என் வாழ்க்கையிலே என்னுடைய அமல்கள் எத்தகைய அளவுக்கு எத்தனை முறைகளிலே நாம் செய்து கொண்டிருக்கிறோம் என்று சிந்திச்சு பாருங்க.